வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் கோதுமை ரவை கிச்சடி. கோதுமை ரவை கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ரவை 1 டம்ளர்னால் 1/4 டம்ளர் சிறுபருப்பு போட்டு நல்லா நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பல்லாரி, கொஞ்சோண்டு இஞ்சி இவ்வளவும் கட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக எல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அந்த நெய்யில் பட்டை 2 போட்டுக்கணும். பட்டை மட்டும் போட்டாலே போதும். அந்த பட்டை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 ஜீரகத்தையும் போட்டு அது நல்லா பொரிஞ்சோடனே காய்கறி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த காய்கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். காய்கறியை போட்டு நல்லா வதக்கி நல்லா கொஞ்சம் எண்ணெய் சுருங்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நல்லா சுருங்கினோடனே கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு அதையும் நல்லா வதக்கணும். மஞ்சப்பொடி கொஞ்சம் வதங்கின உடனே அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கொஞ்சோண்டு உப்பு, கல் உப்பும் போட்டு அந்த கோதுமை ரவை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு டம்ளர் நம்ம 1.5 டம்ளருக்கு வச்சுருக்கோமா, 1.5 டம்ளருக்கு தண்ணி நம்ம 4.5 டம்ளர். ஏன்னா கோதுமை ரவை கட்டியாகிடக்கூடாது. அதுக்காகத்தான் நம்ம இதுக்கு என்ன செய்யணும், 1.5 டம்ளருக்கு 6 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். பொங்கல் வச்சு அதை நல்லா குக்கரில் மூடி வச்சோடனே எதுவுமே செய்ய வேண்டாம். மல்லி இலை புதினாவும் போட்டு இறக்கிட்டோம்னா கோதுமை கிச்சடி ரெடி. சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஹெவி சத்து தான். உரப்பு கம்மியாக இருக்கும். உரப்பே இல்லாதனால